மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிக்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு யார் தலைமை தாங்குகிறார்கள்? இதில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற நுழைவுவாயில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திமுகவின் சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ MP தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட திமுக வழக்கறிஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்ட 3 சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கீத் உட்பட 3 புதிய சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல நாடு முழுவதுமே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போல வழக்கறிஞர்கள் இந்த குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். திமுகவும் இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய சூழல்ல தான் இன்றைய தினம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமே மாவட்ட நீதிமன்ற நுழைவுவாயில் முன்பு திமுக சட்டத்துறை சார்பில் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் அரசியலமைப்பு சட்டமும் அதே போல இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்த சட்டம் எதிராக இருக்கிறது. அடிப்படை உரிமைகளை இந்த சட்டம் பறிக்கிறது என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய சூழல்ல நாளைய தினம் திமுக சட்டத்துறை சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தையும் முன்னெடுக்க உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.